இது பேர் தான் தாமரை விதை மக்கானான்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் நம்ம பாயாசம் செய்யப்படும். சில பேர் முழுசாக போடுவாங்க. நான் வந்து 2ஆக நறுக்கிக்கிறேன். அடுப்பு பற்ற வச்சு கடாய் வச்சுட்டு நெய் ஊற்றி அதில் முந்திரி பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. அதே கடாயில் நம்ம நறுக்கி வச்சுருக்க மக்கானா போட்டு வறுத்து எடுக்கலாம். அப்படியும் போடலாம். வறுத்து போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பார்க்க பாப்கார்ன் மாதிரி இருக்குது. அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு ஸ்டவ்வில் வந்து பார்த்திங்கன்னா நான் 1/4 லிட்டர் பாலை வந்து கொதிக்க வச்சுருக்கேன். கொதித்த பாலில் வந்து நம்ம வறுத்து வச்சுருந்த அந்த மக்கானா போட்டுடலாம். போட்டு நல்லா வந்து கொதிக்கட்டும். ஸோ அது வேக வேக நல்லா சாஃப்டாக ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து சாஃப்ட் ஆகிடுச்சு. இதில் வந்து நம்ம தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அமுக்கி பார்த்தாலே தெரியும் சாஃப்டானது. சில பேர் வந்து ரொம்ப கெட்டியாக வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ நான் வந்து இந்த தண்ணி பதத்துக்கு பாயாசம் வச்சு சாப்பிட போகிறேன். சர்க்கரை சேர்த்த பிறகு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து முந்திரி பருப்பு வறுத்த முந்திரி சேர்த்துலாம். அவ்வளோதான், சுவையான டேஸ்டியான ஹெல்த்தியான தாமரை விதை பாயாசம் ரெடி. நம்ம வந்து இந்த தண்ணியாக அந்த பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு அந்த மக்கானாவே சேர்த்து மெல்லும் போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் கொஞ்சம் லிக்விடாக வச்சது.